நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியாவந்தனம் பண்ணுன்னு வேதத்தில் வாக்கியமே கிடைக்காது தெரியுமோ? ஸ்மிருதியில் தான் அதனுடைய வாக்கியங்களே கிடைக்கும். அப்படின்னா சுவாமி, நான் எப்பவுமே வேதத்தையே பற்றி கொண்டு செய்பவன், இவா எல்லாரும் பின்னாடி பேசுறது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை, முதல்ல இருக்கிறது ஆதோ வேதா பிரமாணம் ஸ்மிருதி உபகுருதேன்னு பராசர பட்டர் சாதித்தார். வேதம்தான் மூத்த பிரமாணம், அடுத்தடுத்து வந்ததெல்லாம் நம்ம ஏற்றுக்க வேண்டிய தேவையில்லையேன்னு சொல்லுவார்கள். அப்படி வச்சுக்கூடாது. இப்போ அதுக்குன்னு ஒரு விஷயம் விண்ணப்பம் பண்ணுற ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதங்கள், ஸ்ருதிகள், அதற்கப்புறம் ஸ்மிருதிகள், அதற்கப்புறம் இதிகாச புராணங்கள், இந்த மூணுமே அனாதின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒன்று மட்டும் அனாதி, வேதங்கள் அனாதி. மற்றபடி ஸ்மிருதிகளோ இதிகாச புராணங்களோ ஆதியோட கூடியவை, இன்ன தேதி 4000 வருஷம் 6000 வருஷம் 7000 வருஷம் என்று நினைப்பது கூடாது. வேதங்களும் சரி, ஸ்மிருதிகளும் சரி, இதிகாச புராணங்களும் சரி, அனைத்துமே அனாதி. அனாதின்னு சொன்னால் தொடக்கமே இல்லாதவை, எப்போதும் இருப்பவைன்னு பொருள். ஆனால் எல்லாம் அப்பௌருஷயம் இல்லை. வேதம் மட்டும் அப்பௌருஷயம். அப்பௌருஷயம்னா ஒரு புருஷன் வாக்கால பிறந்ததில்லை. வேதங்களை எந்த புருஷனும் எப்போதும் சொன்னதில்லை. மகாபுருஷனான பகவானுடைய திருவுள்ளத்தில் எப்போதும் இருக்கும். ஆனால் அதே ஸ்மிருதி இத்தனை ரிஷிகளுடைய பேர் இப்போ பார்த்தோமே, அவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறது தானே. இதிகாசங்கிறது ஒரு வால்மீகி எழுதினது, வேதவியாசர் எழுதினது தானே. புராணங்கள்ங்கிறதும் வியாசர் எழுதினது தானே. அப்போ இதிகாச புராணங்களுக்கு அனாதி, ஆனால் பௌருஷயம். ஏதோ ஒரு நாள் தான் ஒருத்தர் பேசியிருக்கார். சாமி, நீ ரெண்டும் சொன்னது பொருந்தலையே. ஒருத்தர் ஒரு நாள் சொல்லியிருக்காருன்னுட்டாலே அப்போ தேதி வந்துடுத்தே. அப்போ எப்படி அனாதின்னு சொல்கிறது சொல்லுங்க? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் புரிஞ்சு போடும். உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். இன்னொரு வாக்கியம் புராணத்திலே இருக்குது, விஷ்ணு புராணத்திலே. சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே. ஹிரண்யகசிபு தன் மகனான பிரஹ்லாதனை மலையிலிருந்து பிடித்து உருட்டி விடுகிறான். பிரஹ்லாதன் உருண்டு வரார், தன் நெஞ்சை கெட்டியாக பிடிச்சிக்கிறார். பகவான் இங்கே தான் எழுந்துருளிருக்கார். நான் உருண்டு வருகிற வேகத்தில் அவரும் உருண்டுட்டார்னா அவருக்கு திருமேனிக்கு ஒன்றும் வரக்கூடாதேன்னு அவ்வளவு பாவசுத்தி அவனுக்கு. அதனால் தன் ஹிருதயத்தை தானே பிடிச்சிக்கிறார். இன்றைக்கா நம்ம பிடிச்சிட்டு இருக்கோமோ, வலிச்சா பிடிச்சிப்போம். அது போய் சத்தம் ஒழுங்காக வரல என்ன வேணால் பிடிச்சிப்போமே தவிர, இல்லை உள்ளே இருக்கிற பெருமாள் நான் எங்கேயோ ஓடினேன் ஆடினேன் திடீர்னு கீழே விழுந்தேன், நாம் கீழே விழுந்த உடனே நம்ம முட்டி ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் பிரஹ்லாதன் கீழே விழுந்த உடனே உள்ள பெருமாள் அலண்டு போயிடலையா, அவர் ஜாக்கிரதையாக எழுந்துருளிருக்காரோ இல்லையோ. நம்ம சாலக்கிராம பெருமாளை வச்சுப்போம். ஒருவேளை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பெருமாளை எழுந்துருளை பண்ணிட்டு போகணுன்னு வச்சுங்க. அவர் அப்படியெல்லாம் பெருசாக இப்போ பண்ணுறதில்லை. ஒரு வேளை அப்படி எழுந்துருளை பண்ணிட்டு போய் நம்ம ஒரு 15 நாள் எங்கேயோ உற்சவம் செய்ய போகிறோம், அவரை இல்லத்தில் விட்டுட்டு போயிட்டோம்னா அவருக்கார் போஜனம்? அவர் தளிகை பண்ணி திருவாராதனம் பண்ண வேண்டாமா? அப்போ 4 சாலக்கிராமூர்த்தி இருக்குது, ஆதிசேஷ பீடத்தோடு நீ எழுந்துருளை பண்ணிட்டு போனேன், போய் இன்னொரு ஊரில் இறக்கிறதுக்குள்ளே எவ்வளோ அலண்டு போயிடுவார். வண்டியினுடைய தூக்கி போடல், உருட்டல், மிரட்டல் அத்தனை அவருக்கும் சிரமம் கொடுத்துருக்காதா? அதனால் போன உடனே இறங்கி அந்த சுவாமியை வெளியில் எடுத்து அவருக்கு திருவாராதனை, ஒரு திருமஞ்சனை, இது எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு அவர் வந்ததுக்காக ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு பொங்கலோ தத்தியோனமோ கேசரியோ பண்ணி அவருக்கு அது பண்ண அப்புறம் தான் அடுத்த காரியத்துக்கே நம்ம போகணும். அவசரமாக போன வேகத்தில் பொட்டியை எங்கேயோ புஸ்தக பொட்டியை வைக்கிற மாதிரி, துணி பொட்டியை வைக்கிற மாதிரி அவரை வச்சுட்டு பட முடியாது. அவரை எழுந்துருளை பண்ணிட்டு போயிருக்கோம்னா அதற்கு இருக்கிற பக்தியோட உள்ளன்போடு தான் எழுந்துருளை பண்ணணும். அன்னைக்கு பிரஹ்லாதனுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் ஹிருதயத்தை பிடிச்சின்னு உருண்டு வருகிறான். என்ன விஸ்வஸ்ய ஆயத்தனம் மகத்துன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நெஞ்சமே நீழ்நகராக இருந்த என் தஞ்சனேன்னு ஆழ்வார் பாடினார். இந்த நெஞ்சத்தையே உனக்கு இருப்பிடமாக கொண்டீர், கொழுங்குளிர் முகில்வண்ணனை விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை. கொழுங்குளிர் முகில்வண்ணன் விட்டு சித்தர் பெரியாழ்வார். தன் சித்தத்தில் எப்போதும் விஷ்ணுவை கொண்டவர். விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன். அப்போ அந்த மனசில் இருக்கிறவர் அலண்டு போயிட்டால் அதனால் பிடிச்சின்னு வரார். யாரை பற்றி கொண்டிருந்தான் இந்த சாஸ்திர வாக்கியம் சொல்லணும்? நரசிம்மனை பற்றினார் சொன்னால் கூட ஆபத்து. இன்னும் அவர் தோன்றவே இல்லை. இனிமே தான் நரசிம்ம பெருமாள் தூண்லேருந்து வரவே வரணும். நாராயணனை பற்றினார் சொல்லியிருக்கலாம், விஷ்ணுவை பற்றியிருக்காரு சொல்லலாம், பிரம்மத்தை பற்றினார் சொல்லியிருக்கலாம். ஒன்றுமில்லை, கிருஷ்ணனிடத்தே மனசு செலுத்தி இருந்தான்னு வாக்கியம். நடக்கிறது எந்த அவதாரம்? கிருத்தயுகத்தில் இருக்கிற ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம், அதுக்கப்புறம் திரேதாயுகம், அப்புறம் துவாபர யுகம். துவாபர யுகத்து கண்ணனிடத்தில் நெஞ்சையே வைத்து கொண்டு உருண்டு வந்தான் இருந்தால் அப்போ துவாபர யுகமே வரலையே, கிருஷ்ணாவதாரமே நடக்கலையேன்னு தோணும். அந்த இடத்துல தான் விஷ்ணு சித்தியத்தில் எங்களாழ்வான் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். புராணங்களும் அனாதி, வேதங்களும் அனாதி, ஸ்மிருதிகளும் அனாதி. அப்போ என்ன அனாதித்வம்னால் எப்போதும் கிருஷ்ணாவதாரம் உண்டு, எப்போதும் வராகாவதாரம் உண்டு. இந்த சதுர்யுகம், இந்த 4 யுகத்தில் இப்போ புராணத்தில் எழுதிட்டு இருக்கிறச்சே, இந்த 4 யுகத்தினுடைய கிருத்தயுகம், அதில் பிறந்திருக்கிற பிரஹ்லாதன் அப்போ அவன் நடிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு முன் யுகத்திலே
அதுக்கு முன்னால் 4 யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் நடந்திருக்கும் இல்லையோ? இந்த 4 யுகத்தில் கிருஷ்ணாவதாரம், இதுக்கு முன் 4 யுகத்திலையும் கிருஷ்ணாவதாரம் இருந்திருக்கும். அந்த அவதாரத்தில் நிலைவில் கொண்டுதான் பிரகலாதன் கிருஷ்ணனிடத்திலேயே மதிப்படைத்தவனாக இருந்தான். அதனால் ஒரு தடவை தான் கிருஷ்ணாவதாரம் நினச்சிக்க வேண்டாம், பல தடவை நடந்திருக்கும். 4 யுகங்கள் எப்பப்போ மாறி இருக்கோ அப்பப்போ அவதாரம் உண்டு. அதனாலே புராணங்கள் இதிகாசங்களும் அனாதி, இன்னைக்கு நேற்று பிறந்ததுன்னு கிடையாது. இதனால தான் மந்திர திரஷ்டா ரிஷின்னு சொல்லுவார்கள், மந்திர கர்த்தான்னு சொல்ல மாட்டா. ரிஷிகள் எல்லாரையும் இதிகாச புராணங்களுக்கு கர்த்தாவா அல்ல, இதிகாச புராணங்களை கண்டவர்கள், மந்திரங்களை பார்த்து அனுகிரகித்தவர்கள். அவ்வளவு ஏன் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பற்றி என்ன சொல்கிறோம்? ரிஷிஞ்சுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராக்ஷீத் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். 1000 பாசுரங்களை கொண்ட பிரம்மசம்ஹிதை அத்ராக்ஷீத். யார் ஒருத்தர் கண்டாரோ, நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினார்னு இந்த ஸ்லோகம் சொல்லலை, திருவாய்மொழியை கண்டார்னா அதுவும் முன்னாலேயே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வேதத்துக்கு சமம் ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தங்கள். அதனாலே வேதமும் அனாதி, ஸ்மிருதிகளும் அனாதி, இதிகாச புராணங்களும் அனாதி தான். ஆனால் ஒரு வித்தியாசம், அதையும் நல்லா ஞாபகம் வச்சுருங்க. வேதங்கள் அனாதி தான், ஆனால் அபௌருஷேயங்கள். இதிகாச புராணங்கள் அனாதி, பௌருஷேயங்கள். பௌருஷேயம்னா ஒரு புருஷன் வாக்கால ஒரு நாள் பிறந்தது. அப்படின்னா எப்படி அனாதின்னு சொல்ல முடியும்? ஒரு நாள் ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு சொன்னால் அனாதியாக இருக்குமானால், வேதங்கள் மட்டும் ஸ்வரூபத்தினாலே அனாதி. ஆனால் ஸ்மிருதிகளும் இதிகாச புராணங்களும் பிரவாக ரூபேன அனாதி. பிரவாக ரூபத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இப்போ கங்கைக்கு போகிறோம், காவேரியில் போய் தீர்த்தம் ஆடுறோம், தாமிரபரணி போய் தீர்த்தம் ஆடுறோம், ஜலம் ஓடிண்டே இருக்கு ஓடிண்டே இருக்கு ஓடிண்டே இருக்கு. அனாதி காலமாக காவேரி ஓடின்னு இருக்குன்னுவா, அதே ஜலமாக ஓடின்னு இருக்கு. அனாதி காலமாக அதே ஜலம் அங்கே ஓடவே இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனாதி காலமாக அதே ஜலம் அங்கே ஓடவே இல்லையே. நான் பார்த்துட்டு இருக்கிறச்சேவே இந்த ஜலம் தாண்டி போச்சுன்னா அடுத்து கும்பகோணத்துக்கு போயிடுத்து பார்த்தா பூம்புகாரில் போய் ஜல கலவுலே கலந்து கொடுத்து. ஆனால் காவேரி அனாதின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த தண்ணீர் பற்று விடாமல் வால் மாதிரி தொடர்ந்து பிடிச்சுட்டே வந்துட்டே இருக்கும் இல்லையோ. ஒரு தண்ணீர் போச்சுன்னா அதை தொட்டுண்டே அடுத்தது, அந்த தண்ணீர் போச்சுன்னா தொட்டுட்டே அடுத்தது. இதுக்கு தான் பிரவாகத்தோ நித்தியத்துவம்னு சொல்லுவா. பிரவாகமாக விடாமல். இப்போ நாம் பிறக்கிறோம் பிரவாகமாக. நடுவில் கூட நிறைய நாள் நம்ம பிறக்காமலே எங்கேயோ சுற்றின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் பிறப்பென்னும் சுழற்சி மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஆத்மாக்கள் எல்லாம் பிரவாகத்தோ நித்தியர்கள். எப்போதும் இந்த சம்சாரமே நித்தியமாக தான் இருந்துட்டு இருக்கும். அதே போல் இப்போ காவேரி நித்தியம். இயற்கையில் ஒரே ஜலம் அங்கேயே இருந்துட்டு இருக்கல, ஆனால் ஜலம் மாறிண்டே இருந்தாலும் பிரவாகத்தினால அது நித்தியமாக இருக்குது. அதே போல் 4 சதுர்யுகத்துக்கு ஒரு தரம் இந்த சுழற்சி மாறாமல் வந்துட்டு இருக்கோம் இல்லையோ. பிரவாகத்தோ நித்தியத்துவம். இதிகாச புராணங்களுக்கு உண்டு, ஸ்மிருதிகளுக்கும் உண்டு. மேலும் வேதத்தினுடைய ஆணுபூர்வி மாறாது. ஆணுபூர்வின்னா இன்னென்ன வார்த்தைக்கு அடுத்தது இந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு அடுத்தது இந்த வார்த்தை, அப்படியே தான் வேதத்தில் இருக்கும். ஆனால் இதிகாச புராணங்கள் அப்படி இருக்கணுங்கிற தேவையில்லை. இப்போ இந்த மன்வந்தரத்தில் முதல்ல வராக அவதாரமாக இருக்கலாம், அடுத்த மன்வந்தரத்தில் முதல்ல மத்ஸ்யாவதாரமாக இருக்கலாம், அடுத்த மன்வந்தரத்தில் முதல்லையே ராமாவதாரமாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அதனால் இந்த வருஷம் மட்டும் இதிகாச புராணத்துக்கு மாறும், வருஷ ஸ்மிருதிகளுக்கு மாறும். வேதத்துக்கு வரிசையும் மாறாது, எழுத்தும் மாறாது, கணக்கும் மாறாது, எதுவுமே வராது. அதனால தான் ஸ்ருதின்னு சொன்னால், வேதாந்தம் உபனிஷத்துன்னு சொன்னால் அனாதியாக இருக்கும், ஆணுபூர்வி மாறாது, அபௌருஷயமாக இருக்கும். ஆனால் ஸ்மிருதிகள் இதிகாச புராணங்கள்னு சொன்னால் அனாதியாக இருக்கும், ஒரு புருஷனால் சொல்லப்பட்டதாக இருக்கும், ஆணுபூர்வி வரிசைக்கிரமம் மாறிப்படும். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் எல்லாம் அனாதி. அதனால தான் சொல்ல வந்தேன், இப்போ புராணங்கள் எல்லாம் இன்னென்ன கர்மத்தை இப்படி பண்ணு, இன்னென்ன கர்மத்தை இப்படி மாற்றிக்கோன்னு சொல்லலாம். தேசாச்சாரத்தை பொறுத்து மாறுபடும், குல ஆச்சாரத்தை பொறுத்து மாறுபடும், ஜாதி ஆச்சாரத்தை பொறுத்து மாறுபடும். என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு திஷ்டாந்தம் சொன்னால் புரிஞ்சுப்படும். இப்போ தேசாச்சாரம், மாமா பெண் அத்தை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொள்வது தேசாச்சாரப்படி தட்சிண தேசத்தில் தான் உண்டு. வடக்க போனினால் இது பிரதானமாக காணப்பட மாட்டாது. அது மருத்துவ ரீதியாக சரி தப்படி என் பேச வரல. இப்போ இருக்கிற வழக்கத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். இது தட்சிண பாரதத்தில் நிறையா உண்டே தவிர உத்தர பாரதத்தில் போனிடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை, நடைமுறையிலையும் நம்ம பார்க்கலை. அப்போ அது தேசாச்சாரத்தினால தேசத்தினால மாறுறது. இப்படி வச்சுக்கணுமே தவிர நான் இந்த கர்மத்தெல்லாம் விட்டுட்டேன் கேட்டால் தேசாச்சாரம்னு கூடாது. இது நாங்கள் எங்கள் ஊரில் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்லை சுவாமி. ஜாத கர்மமோ நாமகரணமோ தேசாச்சாரம், அதனால் எங்கள் ஊரில் வாண்டான்னு வச்சுனுட்டோன்னு ஏதும் இல்லை. இதை போல் இருக்கிற 1-2 எது முக்கியமாக சொல்லப்படலையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கலாம். இப்போ குல ஆச்சாரம்,
ஒரு ஆண்மகனுடைய பிரவரத்தை குறித்து சிகை எப்படி வச்சுக்கணுங்கிறது மாறலாமே. பூர்வ சிகையார் பரசிகையார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? பின்னாடி குடுமி இருக்கிறவா முன்னாடி குடுமி இருக்கிறவா. ஏன் ரெண்டு ஏன் மாறுறதுனால், அந்த சூத்திரம் எழுதின ரிஷி நாம் சவளம் பண்ணிக்கச்சே க்ஷவரம் பண்ணிக்கும் போது முதல்ல எந்த திக்கில் எடுக்கணும்னு அவர் சொல்கிறார். அந்த திக்கில் எடுக்கிறதுனால தான் இந்த சிகையே மாறுறது. அப்போ அதுவும் அந்தந்த சூத்திரத்தின்படி பிரவணத்தின்படி மாறிப்படுத்தா அது அவர்களுக்கு இருக்கிற குல ஆச்சாரம்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் ஜாதி ஆச்சாரம் பார்த்தீங்கன்னால் ராட்சச விவாகம் காந்தர்வ விவாகம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு ஏற்றதல்ல, ஆனால் க்ஷத்ரியர்களுக்கு ஏற்றது. கண்ணனே ருக்மிணி தேவியை அபகரித்து தேரில் வச்சு அழைச்சின்னு போய் தான் ருக்மிணி கல்யாணம் நடத்தினார். அப்போ காந்தர்வ விவாகம் ராட்சச விவாகம்லாம் க்ஷத்ரியனுக்கு பொருந்தும், ஆனால் பிராமணனுக்கு பொருந்தாது. அப்போ ஜாதியின்படி மாறுறது, குலத்தின்படி மாறுறது, தேசத்தின்படி மாறுறது. ஏன் யுகம் மாறித்துன்னா மாறிடும். முதல் 3 யுகங்களில் எதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அது அத்தனையும் கலியிலே வர்ஜ்யம், அத்தனை கலியில் பண்ணக்கூடாது. எவ்வளோ தூரம் ஸ்ராத்தம் பண்ணுற கிரமமெல்லாம் மாறிப்போச்சு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற கிரமம் அத்தனையும் மாறிடுச்சு. எப்பப்படி இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல சாஸ்திரம் அப்போதே அனைத்தையும் சொல்லி வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது சம்ஸ்காரம்னு சொன்னால் பொருள் என்னன்னு பார்ப்போம். சம்ஸ்காரம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? சுத்தி, அதிகாரம். அநேகமாக இந்த 2 பொருளில் வரும். சுத்தி பண்ணிக்கிறதுக்காக சம்ஸ்காரம், ஒரு அதிகாரத்தை சம்பாதித்து கொள்வதற்காக சம்ஸ்காரம், தகுதி ஏற்படுத்துறதுக்கு சம்ஸ்காரம், சுத்தி தூய்மைக்கு சம்ஸ்காரம். தூய்மையும் நமக்கு வேணும், அதிகாரமும் நமக்கு வேணும். இதற்காக செய்யப்பட்டது சம்ஸ்காரம். எதற்கு தூய்மை? ஒரு காரியத்தை நாம் பண்ணணும்னால் அதற்குரிய தகுதி அதற்குரிய தூய்மை எனக்கு வேணும் இல்லையோ? அதுக்காக நான் ஏதானும் ஒன்று செய்து தானே தீர வேண்டும். எதுக்கு இப்போ நுழைவுத் தேர்வுன்னு வைக்கிறா, மேற்கொண்டு ஒரு படிக்க போகணும், நேராக எனக்கு பிடிச்சதுன்னா போய் உட்காந்துக்க வேண்டியது, எழுதி படிக்க ஆரம்பிக்கலாமோ இல்லையோ? இல்லையா? அதுக்கு நுழைவுத் தேர்வு எழுதணும், இத்தனை வருஷம் படிக்கணும். இப்போ 12 வருஷம் படிக்கணும்னு என்ன? குழந்தையே தேய்ச்சாச்சு. அதுக்கு முன்னாடி முதல் கால் வகுப்பு, அரை வகுப்பு, முக்கால் வகுப்பு, அப்புறம் தானே 1ஆம் வகுப்பே ஆரம்பம். இதிலேருந்து இந்த பிள்ளை 15 வருஷம் படிக்கணுமா? ஒருவேளை அவனால் 7-8 வருஷத்துக்குள்ளே இத்தனையும் படிக்க முடிஞ்சுட்டா ஒத்துக்கலாமான்னால் கல்வி திட்டமே அது ஒத்துக்காது. அந்த பிள்ளை அத்தனை வருஷம் படித்தா தான். முன்னாடிலாம் கேட்போம், 2 வகுப்பு தள்ளி போட்டாலாம், 3 வகுப்பு சேர்த்து கொடுத்து, அதெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையவே கிடையாது. 6 தாண்டினா 7, அதுவே கஷ்டமாக இருக்குது. 6லேருந்து 7, 7லேருந்து 8, 8லேருந்து 9 தான் போக முடியும். அப்போ இதுதான் சட்டத்திட்டம்னால் அதன்படிக்கு நமக்கும் கிரகிய சூத்திரங்கள். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நான் எதை சம்பாதிச்சுக்கணும்? பிரம்மச்சாரியாக இருக்கேன், கிரகஸ்தனாக இருக்கணும்னா என்ன சம்பாதிச்சுக்கணும்? கிரகஸ்தனாக இருக்கேன், சன்னியாசி ஆகணும்னா என்ன சம்பாதிச்சுக்கணும்? கிரகஸ்தனாகவே இருக்கேன், அதில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சம்பாதிச்சுக்கணும்? குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன தகுதி சம்பாதிக்கணும்? குழந்தைக்கு என்ன தகுதி சம்பாதிச்சுக்கணும்? அப்புறம் வேத அத்தியனத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி? அதுக்கு என்ன நான் எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும். என்னை விடாமல் தூய்மைக்கும் தகுதிக்கும் தான் அனைத்து சம்ஸ்காரங்களும். இதிலே சடங்கு ரூபமாகத்தான் நிறைய இருக்குது. வெளிப்படையான சடங்குகள் பல, ஆனால் அதில் ஆச்சரியமான செய்தி. இதை ஆபஸ்தம்பரும் சொல்கிறார், சௌனகரும் சொல்கிறார். இந்த 2 ரிஷிகளுமே சொல்கிறது, பண்ணக்கூடிய சடங்குகள் எல்லாம் வெளியில் தெரிகிற சடங்காக இருக்கும், ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பலன் உள்ளூர பலன் ஆத்மகுண மாறுதலாக இருக்கும்னு ஒன்று சொல்கிறார். அதனால தான் சட்டம் நமக்கு புரியல. நாம் பண்ணுறதும் வெளிப்படையாக இருந்து நடக்க போட மாறுதலும் வெளிப்படையாக இருந்துட்டா யாரும் மறுக்க மாட்டா பண்ணிடுவோம். ஆனால் பண்ணுற காரியம் வெளிப்படையாக இருக்குது. ஏதோ மோட்சத்துக்கு போகிறதுக்கு யோக்கியத்தை கிடைக்கும், அத்தியனம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை கிடைக்கும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோக்கியத்தை கிடைக்கும்னால் புரிய மாட்டேங்கிறது. பாருங்கள், செய்யக்கூடிய சடங்குக்கு பலம் கண்ணுக்கு தெரியாத பலமாக உள்ளது. அந்த தகுதியே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. பரீட்சை நுழைவுத் தேர்வு எழுதினா இத்தனை மதிப்பெண் வாங்கினா இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கும், எல்லாமே தெரியறது. ஆனால் இந்த சம்ஸ்காரங்கிற சடங்கை பண்ணினால் அதனால் எனக்கு என்ன தகுதி கிடைக்குங்கிறது கண்ணுக்கு நேர புலப்படலையோ இல்லையோ? இப்போ சந்தியாவந்தனம் பண்ணினா தான் திருவாராதனம் பண்ணலான்னு நீர் சொன்னீரே, அப்போ அதுக்கு தகுதி கொடுக்கறதுன்னு தெரியறது. நான் ரொம்ப நாளாக அதை பண்ணாமல் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கேனே, நன்னா தானே இருக்குது. அப்போ நான் எதுக்கு பண்ணணும்? இதுதானே நேர் எதிர்கேள்வியாக இருக்கும். இப்போ நான் சந்தியாவந்தனம் பண்ணலே, ஆனால் தினப்படி பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நன்னா தான் இருக்குன்னால் நன்னா தான் இருக்குங்கிறது நம்ம திருஷ்டியில் நன்னா இருக்குது. இதே போல் நாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஏதான ஆபத்து வரும். வந்த அன்னைக்கு மொத்த ஆதாரமே ஆட்டம் கண்டுபடும். அப்போ புரியாமல் நாமும் அப்போ சந்தியாவந்தனம் பண்ணலே, ஏதோ பூஜை பண்ணியிருக்கோம், தப்பாக பண்ணியிருக்க மாட்டோம், நினைக்கவே மாட்டோம். இப்போ இத்தனை தூரம் உனக்கு நான் பூஜை பண்ணேனே, அப்படியும் என்ன போய் இப்படி கஷ்டம் கொடுத்துட்டியேன்னு தான் முதல்ல பெருமாள்கிட்ட கேட்போம். அவர் அடுத்த கேள்வி நம்மகிட்ட என்ன கேட்கணும்? எத்தனை தூரம் பூஜை பண்ணேன், நீ எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி வச்சிருக்கேனோ அப்படி நீ பண்ணவே இல்லை, அதுக்குன்னு இத்தனை நேரம் பண்ணேனே, இத்தனை நேரம் பண்ணேனேன்னா மூச்சு பயிற்சி பிராணாயாமம்
இப்படி பண்ணினா அதற்குரிய பலன் கிட்டும். இத்தனை நாழி கும்பகம், இத்தனை நாழி ரேச்சகம், இத்தனை நாழி பூரகம் என்று சரிசமமாக வைத்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்டு எங்கே நிறுத்தணும் அடக்கணும்னா கிடைக்கும். அந்த பத்ததியை விட்டுட்டு தப்பாகவே 1.5 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணுவோம். என்ன ஆகும்னால், தப்பாக பிராணாயாமம் பண்ணியிருந்தோம்னா தப்பாக தான் முடிவு நல்ல முடிவாக வரவே வராது. நல்ல முடிவு வராததோட தீய முடிவுலையும் கொண்டு போய் விட்டுடும். அதனால் சம்ஸ்காரங்கிறது அதிருஷ்டமாக இருப்பினும் திருஷ்டமாக இருப்பினும் நாம் அதில் ஒரு நம்பிக்கை வரணும், வந்து தான் அத்தை செய்ய வேண்டும். ஆத்மாவுக்கு சுத்தி கொடுக்கறது, மனசுக்கு சுத்தி ஏற்படுத்தி கொடுக்கறது, சரீரத்துக்கும் சுத்தி கொடுக்கறது, சாஸ்திரமே அதை சொல்லியிருக்கு. இனி சம்ஸ்காரங்களுக்கு என்னென்ன பயன்படுத்தணும் முக்கியமானு பார்ப்போம். அந்த சம்ஸ்காரத்தினால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும்னாலே அக்னி பகவான் ரொம்ப முக்கியம். அவரை வச்சுன்னு தான் எல்லாத்துக்குமே சாட்சி. அக்னி இல்லாமல் எந்த ஹோமமோ ஜபமோ கர்மமோ ஏது பண்ணுறதில்லை. அப்போ அக்னி தேவை. புரோக்ஷணம் தூய்மைக்காக தீர்த்தம் தேவை. தீர்த்தங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கே நாம் தமிழில் தீர்த்தம் கொண்டு வாருங்கோ, தண்ணீர் கொண்டு வாருங்கோங்கிறத சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் தீர்த்தம், தீர்த்தம்னாலே புனிதன்னு அர்த்தம், தூய்மையை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நெருப்புக்கு பெருமை, அது இடத்துல போட்டாலும் வித்தியாசம் பார்க்காம எரிச்சிடும். அழுக்க போட்டாலும் எரிக்கும், இப்போ பழைய தலானியை போட்டாலும் எரிக்கும், எத்தை போட்டாலும் எரிக்கும். போகி பண்டிகை வேண்டாம் மொத்தத்தையும் அதில் போடுறோமோ இல்லையோ, ஏன் மிருத்த சரீரத்தை போட்டால் கூட தான் அது இருக்கிறது. அதே ஒரு பூர்ணாகுதியும் போது உயர்ந்த பொருட்களை போட்டால் கூட தான் அது எரிக்கிறது. அந்த அக்னி தான் மொத்த பேருக்கும் போது. மேலும் வீட்டில் சமையல் பண்ண வேண்டுமானால் அக்னி தேவை, சாப்பிட்டது ஜெரிக்க வேண்டுமானால் அக்னி தேவை. வயத்துக்குள்ளே ஜாடராக்னியாக இருந்துட்டு நான் தான் எல்லாத்தையும் தளி பண்ணி வைக்கிறேன்னு பகவான் சொல்கிறாரோ இல்லையோ. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசியதா பச்சாமி சதுர்விதம் அன்னம். 4 வித அன்னத்தை நான் தான் வயத்துக்குள்ளே ஜாடராக்னியாக இருந்து எல்லாருக்கும் தளிகை பண்ணி கொடுக்குறேன். கண்ணனே கீதையில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதனால தான் அக்னி பகவான் முக்கியம். எந்த நல்ல காரியத்துக்கும் சமனமாகாமல் ஜுவலித்து கொண்டிருக்கிற அக்னியில் தான் ஆகுதி கொடுக்க வேண்டும். அது அப்போ அக்னி. 2வது தீர்த்தம். எதை புரோக்ஷிக்கணுன்னாலும் அலம்பணுன்னாலும் தீர்த்தம் தேவை. அக்னி, ஜலம், நாம் இட வேண்டிய திரவியம், பாலோ நெய்யோ தயிரோ தர்ப்பம் முதலான திரவியங்களோ துளசியோ புஷ்பமோ இது இத்தனையும் சமர்ப்பிக்க வேண்டிய திரவியங்கள் தேவை. கிரியை, நாம் செய்ய வேண்டிய செயல்கள், இங்கே எடுத்து வைக்கிறது அங்கே எடுத்து வைக்கிறது, இத்தை செய்கிறது, தொடுவது, மாற்றுவது, இது முதலான செயல்கள். அதுக்கப்புறம் மந்திரம், அந்தந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். மந்தாரன் திராயத்தேதி மந்திரஹான்னு சொல்லுவார்கள். அந்த மந்திரத்தை ஒழுங்காக சொன்னோம்னா அது நம்ம ரட்சிச்சே கொடுக்க போகிறது. இப்போ இதில் திரவியத்துக்கு லோபம் வந்துவிடலாம். பல சமயம் திரவியமே கிடைக்காது. இப்போ ஸ்ராத்தத்துக்கு எது எது எடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அதுக்குன்னு ஒரு காண்டமே படிக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல நாம் படித்து வச்சுன்னு ஸ்ராத்தத்துக்கு இதை உபயோகப்படுத்தலாம், இத்தத்தை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கொஞ்சம் மெனக்கடணும். அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை மட்டும்தான் வாழ்ந்து செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கி யாரான ஒருத்தருக்கு ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு, வாஜபேய யாகம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்குனால் வரலாம். ஆனால் அதற்குரிய திரவியங்களே நீ கிடைக்காது. நீங்கள் சீமந்தம் பண்ணணும்னு சொன்னீங்களே, ஆனால் ஏன் ராஜசூய யாகம் பண்ணணும்னு சொல்லலை, ஏன் வாஜபேயம் பண்ணணும்னு சொல்லலைன்னா பண்ண முடியாததுனால சொல்லலை. சீமந்தம் பண்ணுறேன், எனக்கு பெண் குழந்தைக்கு விருப்பம் இருந்தால் நான் பும்சவனம் பண்ண வேண்டாமா என்று ஒருத்தர் கேட்கலாம். உன் விருப்பத்தை பற்றி இப்போ இல்லை, தாராளமாக பெண்ணும் பெற்றுக்கலாம் பிள்ளையும் பெற்றுக்கலாம். ஆனால் அது சாஸ்திரம் நமக்கு அதை சொல்லியிருக்கோம் இல்லையோ, அப்படிங்கிறதுக்காக நாம் செஞ்சு தான் ஆகணும். சரி, சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறதுக்காக ஜோதிஷ்டோமம் பண்ணலாமே, சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறதுக்காக வாயவியாகம் பண்ணலாம். ஜோதிஷ்டோமம் பண்ணால் சொர்க்கம் போகணும்னு சொல்லியிருக்கு. வசந்த காலம் வந்தால் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுன்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அடியனுக்கு ஒன்று இப்போ சொர்க்கம் போகணுன்னு ராசியில் சுவாமி, அடியன் வைகுந்தம் தான் போகணும், அதுக்காக பெருமாள்கிட்ட சரணாஜிலாம் பண்ணியிருக்கேன், அதனால நமக்கு ஒன்று நம்ம ஜோதிஷ்டோமம் வேண்டாமேனால் அப்படி இல்லை. ஜோதிஷ்டோமத்தை நிறுத்தினத்துக்கு அது எனக்கு பிடிக்கலை, எனக்கு அதனுடைய பலன் தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் காரணம் இல்லை. இன்னைக்கு ஜோதிஷ்டோமம் பண்ணுறதுக்கு உண்டான திரவியங்கள் நம்மகிட்ட கிடைக்காது. முக்கியமாக அதுக்கு சோமலத்தை வேணும். சோமலத்தை எங்கே இருக்குன்னே தெரியாதே. சோமலத்தையை பறிச்சுன்னு அது சோமக்கொடி. அந்த கொடியை கொண்டு அதனுடைய ரசத்தை பிழிந்து இந்திரனுக்கு கொடுத்தா தான் அவர் திருப்தி ஏற்பட்டு நமக்கு சொர்க்கம் கொடுப்பார். அது பண்ணணும்னா சொர்க்கத்தில் எனக்கு ஆசை இல்லை. ஆனால் அந்த சாஸ்திரம் சொல்லும்போது சோமலத்தையை கொண்டான்னு ஆரம்பிக்க போகிறது. எனக்கு சொர்க்கம் போகிறதுல விருப்பம் இல்லாதனாலே நான் சோமலத்தையை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிற 200 கொடியினால் பண்ணுறேன்னு நாங்கள் சொல்ல முடியாது இல்லையோ. அதனால் திரவியம் இல்லை பாருங்க. திரவியம் இல்லாதனால பல யாகங்கள் யஜ்யங்களை நாம் பண்ணலை. ஆனால் இப்போ ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு திரவியம் இல்லையா, சந்தியாந்தனம் பண்ணுறதுக்கு திரவியம் இல்லையா, இதுக்கெல்லாம் இருக்கே. அப்போ எது நம்மால் பண்ண முடியுமோ அதை அத்தனையும் செஞ்சு விடணும்.
எதுக்கு திரவியத்துக்கு வாய்ப்பு இல்லையோ அத்தை நாம் விட்டுடலாம். இப்போ திரும்ப இடத்துக்கு வருவோம். நாம் செய்யும்போது என்னென்ன திரவியங்களை உபயோகப்படுத்தணும்? அக்னி தேவை, தீர்த்தம் தேவை, தர்ப்பம் முதலானவை வேணும், ஆகுதி கொடுக்கறதுக்கு திரவியங்கள் வச்சுக்கணும், கிரியைகள் முக்கியம். இதெல்லாம் ஒன்று திரவியங்கிற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதை காட்டிலும் அடுத்தது தூய்மை ரொம்ப முக்கியம். நாம் எந்த சம்ஸ்காரத்தை பண்ணோம்னாலும் அதற்கு ஒரு அடிப்படை சம்ஸ்காரம் உண்டு. பூணல் போட்டுண்டா தான் அத்தியனம் பண்ண முடியும், இன்னென்னது பண்ணாதான் மேற்கொண்டு இது பண்ண முடியும். பூணல் போட்டுக்கிறதுக்கு உட்காரணும் இல்லையோ. இப்போ ஆடியும் பூணல் போட்டுக்க எங்கேயோ வெளில போகிறோம் வரோம், வரச்சே திடீர்னு ஒரு ஆணியில் மாட்டித்து பூணல் அறுந்து போச்சுவேன். இப்போ என்ன பண்ணலாம்? அதனால் வேகமாக சீக்கிரம் வந்து அது எப்போ வீட்டுக்கு போகிறோமோ அது வரைக்கும் உள்ளே கொஞ்சம் துடிச்சுட்டே இருக்கணும். ஓ அருந்து போயிருக்கே, பிரம்ம தேஜஸ் குறைஞ்சி போடுமோ, பிரம்ம தேஜஸ் குறைஞ்சி போடுமோ என்று உள்ளூர பயம் இருந்து முதல் வாய்ப்பு கிடைக்கிறச்சே திரும்ப போய் போகிறச்சேவே பூணலை வாத்தியார் சுவாமிகிட்ட வாங்கிட்டு போய் அதுக்கு இருக்கிற மந்திரம் தெரிஞ்சுட்டு என்னவோ ஏதோ தீர்த்தமாடி பூணலை மாற்றிடணும். மாற்றிக்கிறச்சே அதற்குரிய மந்திரங்களை சொல்லி தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த பூணல் மாற்றிக்கிறது எதுக்கு? மேற்கொண்டு வேதாத்தியனத்துக்கு யோக்கியத்தை இருக்க, வேதத்தை பாராயணம் பண்ண யோக்கியத்தை இருக்க. ஆனால் பூணல் மாற்றிக்கிறதுக்கு குளிச்சுட்டு வரணும் இல்லையோ. நீராடி விட்டு வந்தால் தானே பூணலையை மாற்றிக்க முடியும். அப்போ அது அடிப்படை தகுதி. இதே போல் நிறைய தகுதிகள் நமக்கு தூய்மை ஏற்படுத்துறதுக்காகவே இருக்கும். அதுவும் சம்ஸ்காரத்தில் ரெண்டாவது வகை. அக்னி, திரவியம் முதலானவை, தீர்த்தம், இதெல்லாம் முதல் உபயோகப்படுறது. ரெண்டாவது, நம்முடைய சரீரத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த சம்ஸ்காரங்கள் ரெண்டாவது. ஏன் பட்டினி கிடத்தல்? நாம் எந்த ஒரு கர்மத்தை பண்ணணும்னு சொன்னாலும் அது முடிகிற வரைக்கும் பட்டினி கிடக்க. ஒரு சுதர்சன ஹோமமே வீட்டில் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இதில் ஹோமங்கள் வேறு வகை, யாகங்கள் வேறு வகை. நாம் அது ரெண்டையும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம். யாகங்கள்ங்கிறது ஸ்ரௌத்தம், ஸ்ருதியில் சொல்லப்பட்டது தான். ஆதி காலத்துலேருந்து இருக்கிற வாஜபேயி யாகம், சோம யாகம், ஜோதிஷ்ட யாகம், இதெல்லாம் ஸ்ருதி சொல்லியிருக்கு. ஆனால் ஹோமம்னு நாம் சொல்கிறதுல அநேகமாக ஸ்மார்த்தங்களாகத்தான் இருக்கும். ஹோமம் ஒரு திரவியத்தை, ஒரு தேவதையை குறித்து கொடுக்குறோம் இல்லையோ, அதைத்தான் ஹோமம்னு சொல்லுவா. யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து, தேவனை குறித்து செய்யப்படுற பூஜை, இன்னத்துக்காக செய்யப்படுறதை யாகம்னு சொல்லுகிறோம். ஆக இது இந்த ஸ்ருதிகள், இது ஸ்மிருதிகள், இவற்றிலிருந்து நாம் உபயோகப்படுத்த வேண்டியது முதல்ல சொன்னது சௌச்சம், தூய்மையோடு இருக்கணும். அடுத்து அனசனம். அனசனம்ங்கிறது பட்டினி, உபவாசம். இப்போ ஏகாதசி உபவாசம் இருக்கணும் இல்லையோ? இருக்கலாம் சுவாமி, சாயங்காலம் உபன்யாசத்துக்கு போனோமே, 2 மணி நேரம் உட்காந்துருக்கணும், அதுக்காக சாப்பிடலாமான்னா அப்போ உபன்யாசம் சொல்லணுமே, அதுக்காக சாப்பிடணுமோ இல்லையோ? கேட்கறதுக்கு சாப்பிடணும்னு நம்ம சொல்கிறதுக்கு சாப்பிட வேண்டாமா? கேட்குறமோ சொல்கிறோமோ சாப்பிடக்கூடாது. அதுதான் உண்மையே தவிர சாப்பிட்டா என்னன்னா வைத்தியப்படியும் குற்றம், சாப்பிட்டா என்னன்னா சாஸ்திரப்படியும் குற்றம். அப்போது அடுத்து உண்டான ஒரு தகுதிக்கு நான் தகுதி இழந்துடுறேன்னு அர்த்தம்.